நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டு வருகிறோம். இன்று சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் பரமாத்ம ஞானம் இல்லாதவர்கள் படும் துன்பத்தையும் அந்த துன்பம் விலக்கத்தக்க உபாயத்தையும் சொல்லியதுதான் சேவிக்கிருக்கின்றோம். யுதிஷ்டிரனை பார்த்து பீஷ்மாச்சாரியார், யுதிஷ்டிரா, ரஜோகுணத்தாலும் தமோகுணத்தாலும் மோகம் உண்டு பண்ணப்படுகிறது. கோபம், லோபம், பயம், கர்வம் இவைகளை விலக்கிக் கொள்வதால் மனிதன் பரிசுத்தனாவான். பரிசுத்தன் ஆனவர்கள் சிறந்தவரும் பரமாத்மாவும் தேவரும் அழிவில்லாதவரும் குறைவில்லாதவரும் சூக்ஷ்மமான ஸ்திதி உள்ளவரும் தேவர்களில் மிக பூஜ்யருமான அந்த விஷ்ணுவை அறிகிறார்கள். அந்த விஷ்ணுவின் மாயையால் மறைக்கப்பட்ட அங்கங்கள் உள்ளவர்களும் ஞானத்திலிருந்து நழுவினவர்களும் போகங்கள் இல்லாதவர்களுமான மனிதர்கள் பிறகு புத்தியில் உள்ள பெரிய அவிவேகத்தால் ஆசை அடைகிறார்கள். ஆசையிலிருந்து கோபத்தை அடைந்து அதன் பிறகு லோபத்தையும் மோகத்தையும் அடைகிறார்கள். அவற்றிலிருந்து அபிமானத்தையும் கர்வத்தையும் அகங்காரத்தையும் அடைகிறார்கள். அந்த அகங்காரத்திலிருந்து காரியங்கள் உண்டாகின்றன. காரியங்களால் ஸ்நேக பற்றையும் ஸ்நேகத்திலிருந்து பிறகு சோகத்தையும் அடைகிறார்கள். அதன் பிறகு துக்கத்திற்கு காரணமான முயற்சி உள்ளவர்களும் பிறப்பிலும் கிழத்தனத்திலும் முயற்சி செய்து கொண்டவர்களுமாய் இருக்கிறார்கள். பிறப்பில் சுக்லத்தாலும் சோனித்தத்தாலும் உண்டானதும் மல மூத்திரங்களின் கசிவுள்ளதும் உதிரத்தின் உற்பத்தியால் கசடுள்ளதுமான கர்ப்பவாசத்தை அடைகிறார்கள். ஆசைகளுக்கு வசப்பட்டவையும் அவைகளால் கட்டுப்பட்டவனும் அவைகளையே தொடர்ந்து நான்கு புறத்திலும் சஞ்சரிப்பவனும் நரக குழியில் இருப்பவனும் ஆசை என்ற கயிறுகளால் கட்டப்பட்டவனும் புண்ணிய பாவங்களால் ஏவப்பட்ட அங்கங்கள் உள்ளவனுமாகி அவன் புழுவை போல பிறக்கின்றான். கொசுகளாலும் மூட்டுப்பூச்சிகளாலும் கடிக்கப்பட்டவனும் சித்திரவதை போன்ற துன்பம் உள்ளவனும் பலவித நோய்களால் நிறைந்தவனுமாய் வருந்தி யவ்வன பருவத்தை அடைகின்றான். பிறவைகளுக்கு தக்க கர்மங்களுக்கு ஈடுபட்டு செல்லுகிறவனான அந்த மனிதன் பெண் என்கிற நரகத்தை பெற்றுக்கொண்டு அவரவர்களுடைய சுகத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையால் மீண்டும் கயிறு போல கர்மத்தை நீள விடுகிறான். பட்டினத்திற்கும் நிலத்திற்கும் வேண்டி படும் துன்பம் சொல்ல முடியாது. அந்த சமயத்தில் அவனை இகழ்ந்து பேசும் மனிதன் யார்? அவன் மிகவும் நரகத்தில் தவிக்க செய்யப்படுவான். அதிலிருந்து கிழத்தனத்திற்கு சென்றால் அதிலும் மீண்டும் கர்மத்தை செய்ய தொடங்குவான். மீண்டும் பகவான் துதிக்கப்படுவாரே, ஆனால் அது இல்லை. உனக்கு அதிகமாய் என்ன சொல்ல போகின்றான்? சம்சாரம் என்ற எந்திரத்தை நடைபெற செய்கிறவர்கள் பெண்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பிரகிருதி என்னும் மாயையினுடைய க்ஷேத்திரங்களாகிறார்கள். அந்த க்ஷேத்திரத்தில் மனிதர்கள் க்ஷேத்ரஜ்ஞ ரூபிகளாக இருக்கிறார்கள். ஆகையால் தான் மனிதன் சாமானியமாயும் விசேஷமாயும் அவர்களை விளக்க வேண்டும். கிருத்தியை போன்ற கோரமான உருவமுள்ள இந்த பெண்கள், அதாவது துன்பம் செய்யும் ஒரு பெண் தேவதை தான் அதனுடைய பெயர். பகைவர்களை கொல்வதற்காக மந்திரத்தினால் படைக்கப்பட்ட ஒரு சக்தி என்றும் பழைய உரையில் காணப்படுகிறது. அந்த கிருத்தியை போன்ற கோரமான உருவமுள்ள இந்த பெண்கள் வேகிகளை மயக்குவார்கள். ஆகையால் சனாதனமாய் இருக்கும் இந்திரியங்களின் உருவமானது ரஜோகுணத்தில் மூழ்கி இருக்கிறது. பெண் வடிவமுள்ளதான ஆசை என்னும் காரணத்திலிருந்து பிராணிகள் ஜனிக்கின்றன. தன் தேகத்திலிருந்து உண்டானவைகளும் மனிதன் என்று பெயர் இல்லாதவைகளுமான கிருமிகளை அங்கத்திலிருந்து விலக்குவது போல தான் அல்லாதவைகளும் மனிதன் என்று பெயருள்ளவைகளுமான மக்களாகிய கிருமிகளை விலக்க வேண்டும். இயற்கையினாலோ கர்ம வசத்தினாலோ சரீரத்தில் உள்ள சுக்லத்திலிருந்தும் வேர்வையிலிருந்தும் ஜந்துக்கள் உண்டாகின்றன. புத்தி உள்ளவன் அவற்றை உபேசிக்க வேண்டும். ரஜோகுணமானது தமோ குணத்தில் லயத்தை அடைகிறது.
சத்வகுணமும் ரஜோகுணத்தில் லயப்பட்டிருக்கிறது. இவ்விதமான லயஸ்தானமும் புத்திக்கும் அகங்காரத்திற்கும் காரணமுமான அஞ்ஞானமானது ஞான ஸ்வரூபத்தில் லயப்படுகிறது. ஷரீரிகளுக்கு சரீரம் உண்டாகும் விஷயத்தில் அப்படிப்பட்ட அஞ்ஞானத்தை காரணம் என்று கூறுகிறார்கள். அந்த அஞ்ஞானத்திற்கும் மூலமான ஞானமானது ஜீவன் என்று பெயருள்ளதாய் இருக்கிறது. காலத்துடன் கூடிய கர்மத்தால் சம்சாரத்தில் சுழல் உண்டாகிறது. இந்த ஜீவன் கனவில் சரீரம் உள்ளவன் போல மனத்தால் எவ்விதம் விளையாடுகின்றானோ அதுபோல கர்மங்களை உள்ளில் கொண்ட குணங்களால் தாயின் கர்ப்பத்தில் காணப்படுகின்றான். கர்ப்பத்தில் இருக்கும் இவன் காரணபூதமான கர்மத்தால் எந்தெந்த இந்திரியத்தை நோக்கி ஆசையுற்ற மனத்தினால் ஏவப்படுகின்றானோ அந்தந்த இந்திரியமானது அகங்காரத்திலிருந்து இவனுக்கு உண்டாகிறது. விஷய பாவனையுடன் கூடின மனமுள்ள இந்த ஜீவனுக்கு சப்தங்களில் உள்ள ஆசையால் செவி உண்டாகிறது. அதுபோல ரூபத்தில் உள்ள ஆசையால் கண்ணும், மனத்தை அறியும் ஆசையால் மூக்கும், ஸ்பரிசித்திற்காக துவக்கும், அதுபோல சரீரம் நடைபெற வேண்டிய பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் எனும் 5 விதமான வாயுவும் உண்டாகின்றன. மனிதன் நன்றாக உண்டானவைகளும் கர்மத்தால் உண்டானவைகளும் ஆதியிலும் முடிவிலும் மத்தியிலும் துக்கம் உள்ளவைகளும் சரீரத்தை சேர்ந்தவைகளும் மனத்தை சேர்ந்தவைகளுமான அங்கங்களுடன் பிரம்மத்தினால் சூழப்பட்டு பிறக்கின்றான். ஷரீரத்தை அடைவதால் துக்கம் உண்டாகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த துக்கமானது ஷரீரத்தில் அபிமானத்தாலும் ஷரீரத்தை விடுவதென்னும் மரணத்தாலும் வளர்ச்சி அடைகிறது. அக்காரணங்களிலிருந்து உண்டாகும் துக்கத்தை தடை செய்து கொள்ள வேண்டும். அதன் தடையை அறிந்தவன் முக்தி பெறுவான். இந்திரியங்களுக்கு உற்பத்தி லயம் இரண்டும் ரஜோகுணத்தில்தான் என்று பரீட்சை செய்து சாஸ்திரம் என்னும் கண்ணால் உள்ளபடி அறிந்து கொண்டு சஞ்சரிக்க வேண்டும். ஞானேந்திரியங்கள் இந்திரியங்களுக்குரிய விஷயங்களை அடைந்தாலும் ஆசையற்ற மனிதனை பற்றுகிறதில்லை. பொறிகள் விலகி போனால் ஜீவனாவனவன் மீண்டும் சரீரத்தை அடையத்தக்கவனாக மாட்டான் என்பதோடு இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.